எங்கள் தகப்பனார் கல் கணபதி 29 ஏப்ரல் 1940 திரு கல்ராயன் கங்கம்மாள் அவர்களுக்கு 3வது மகனாக பிறந்தார். இவருக்கு 2 அண்ணன்மார்கள், திரு கல் கிருஷ்ணன், திரு கல் சுமணியம். 2 தம்பிமார்கள், திரு கல் அபிமன்னன், திரு கல் கோவிந்தன் ஆவர். என் தந்தை ஓப்புல் எஸ்டேட் பத்தாம்புர்ஜுந்தாயில் தம் ஆரம்ப கல்வியை ஆரம்பித்தார். பிறகு சிறு வயதிலேயே கனரக வண்டி ஓட்டுநராக பணிபுரிந்தார். வேலை நேரம் போக கால்பந்து விளையாட்டில் ஆர்வம் காட்டினார். பல போட்டிகளில் கோப்பைகளையும் வென்று உள்ளார். 1963ஆம் ஆண்டில் தம் உறவு பெண் லட்சுமியை வாழ்க்கை துணையாக கரம் பிடித்தார். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு போன்ற கொள்கையோடு வாழ்க்கையை சீராகவும் மகிழ்ச்சியாகவும் வழிநடத்தி வந்தார். பிறகு அரசாங்க உத்தியோகத்தில் பணிபுரிந்தார். குடும்ப சூழல் பிரச்சனையால் தன் 2 தம்பிகள், அண்ணன் பிள்ளைகள் 3 தன் அரவணைப்பில் ஒரு தந்தையாக இருந்து அவர்களுக்கு வேண்டிய கல்வியை தந்து, பிறகு நல்ல நிலைக்கு வந்ததும் பணியிலும் அமர்த்தினார். அவர்களுக்கு திருமண வாழ்க்கையையும் அமைத்து கொடுத்தார். திரு கல் கணபதி அவர்களுக்கு 6 பிள்ளைகள். மூத்த மகன் செல்வராஜு, 2வது மகன் பரசுராமன், 3வதாக ரமேஷ், 4வதாக சுரேஷ், அடுத்து சரஸ்வதி, அம்பிகா ஆவர். இவர்களுக்கு கல்வி, பண்பு, அன்பு, இறை வழிபாடு போன்ற வாழ்க்கையின் முக்கிய கூறுகளை வழங்கினார். இவர்கள் நல்ல நிலைக்கு வந்த பிறகு திருமண வாழ்க்கையையும் அமைத்து தந்தார். குடும்பத்தில் பிரச்சனை என்று வரும்பொழுது ஒரு நீதிபதியாக இருந்து அதை களைவதில் சிறந்து விளங்கினார். உற்றார் உறவினர் சுப நிகழ்ச்சிகளில் இவர்தான் தலைமை தாங்குவார். அனைவரின் மனதில் இவர் ஓர் ஆணிவேராக திகழ்ந்தார். அவருக்கு உற்றார் உறவினர் மத்தியில் தனி மரியாதை வழங்கப்படும். அவரே எங்கள் தளபதியாகவும் உலா வந்தார். தம் பணி ஓய்விற்கு பிறகு ஆயிர்பனா ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தின் துணைத் தலைவராகவும் பணிபுரிந்தார். ஆலய பணி, தொண்டு ஊழியம் போன்ற சேவைகளை வழங்கி வந்தார். எங்கள் குடும்பத்தின் முதுகெலும்பாக இருந்த எங்கள் தந்தை நோய்வாய்ப்பட்டார். அதன் பிறகு பரிபூரண குணமடைந்து இவ்வருட தீபாவளியை மகன்கள், மகள்கள், பேர பிள்ளைகளுடன் மிகவும் கோலாகலமாக கொண்டாடினார். தீபாவளிக்கு பிறகு ஆனந்த வெள்ளத்தில் மூழ்கி இருந்த எங்களை ஆழ்ந்த கவலை கடலில் மூழ்க வைத்தார். இவர் மீண்டும் உடல் நலம் சரியில்லாமல் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். இறைவனடி சேரும் நேரம் வந்ததால் உற்றார் உறவினர் நண்பர்கள் படை திரண்டு அவரை காண மருத்துவமனையில் கூடினர். அவர் இறுதியாக எங்களிடமிருந்து பிரியாவிடை பெற்றார். எங்களை ஆழ்ந்த துக்கத்தில் விட்டு சென்றார். எங்கள் மதிப்பிற்குரிய தந்தை திரு கல் கணபதி. அன்னாரின் இறுதிச் சடங்கில் கலந்து கொண்ட அனைவருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பில் நன்றி மலர்களை சமர்ப்பிக்கிறோம். எங்கள் தாய் சுமந்தாள் 10 திங்கள், ஆனால் தந்தையே எங்களை நீ சுமந்தாய் உந்த நெஞ்சினில். உங்களுக்கு முத்தான பிள்ளைகளின் நன்றி மலர்களை சமர்ப்பிக்கிறோம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.